மலையே மலையே கொஞ்ச நேரம் நீ உறங்கு, என் படிவாஜ சந்தனம் என் பாட்டே ஆண்ட ஜாமி இன்று விளையாடுது இந்நேர. சொன்ன சொல்லும் மாறுமாடா கலியரி முனியாண்டி, உன் சொல்வாக்கு தப்பு மாடா. தாளம்பாடி கிராமத்தில் உள்ள உன் தங்கச்சி முத்து மாரிய கூட்டிக்கிட்டு வெப்புல காரிய கூட்டிக்கிட்டு அண்ணன் முனி புறப்புறாண்டா கலியரி கிணாட்டு எல்லைகளட்டா. கட்டுக்கடங்காதே கட்டுக்கடங்காத காலையடா, என் 18ஆம் படி கருப்பு வந்தான்னா கட்ட வண்டி உடையும்டா. அவன் காலு சனங்க கணக்குமா. இந்த தாளம்பாடியில நீ இருக்கையா இல்லையா கொஞ்ச நேரத்தில் தெரியும்டோ. ஆளுயர விச்சரவா அட ஆளுயர விச்சரவா அதையுமாட 18ஆம் படியாம் புடியருவா. உன் காலுக்கு சலங்கமணி உன் கச்சையத்தை இடையில கட்டுடா கருப்பு. இந்த தாளம்பாடி மண்ணுல எங்க பாட்டங்க சொல்வாக்கு இன்ன வர மாறல. சொன்ன சொல்லுவீன் போகுமா. இந்த முத்துமாரி காமாடு தலமாடு காத்து இந்த மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம அத காத்து வீசாம மதுரை நல்ல மாநகர எப்ப மேல மடக்கம்மாயா மேல மட தண்ணி தத்தளிக்குதுடா பாண்டிய. நீ மேல மடக்கம்மாய விட்டு இந்த தாளம்பாடி சாமிகளை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ மகடி ஓட்டு விளையாட எந்திரி கருப்பு கூட வாடா. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயே கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றே தேவி கருமாறி வர வேண்டும். தேவி கருமாறி வர வேண்டும். சக்திக்கு அடங்காத ஏதும் இல்லை, பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை. சக்திக்கு அடங்காத ஏதும் இல்லை, பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை. எத்திக்கும் உன் புகழில் கலங்கமில்லை, எத்திக்கும் உன் புகழில் கலங்கமில்லை. என்றைக்கும் நீ இருக்க கலக்கமில்லை, கலக்கமில்லை. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும். தேவி கருமாறி வர வேண்டும். தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா, தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா. தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா, தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா. இடமாறி சென்றாலும் நீதானம்மா, இடமாறி சென்றாலும் நீதானம்மா. அருளாக வருபவளே மாரியம்மா, மாரியம்மா. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும். தேவி கருமாறி வர வேண்டும். தேவி கருமாறி வர வேண்டும், வர வேண்டும். हेलो हेलो
ஹலோ 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 நேர்ந்துக்கிட்ட நேத்திக்கடை நேத்தி புட்டே ஐயனாரே நீ கிடைச்ச சத்தியத்தான் காத்து புட்டே ஐயனாரே நேத்திக்கிட்ட நேத்திக்கடை நேத்தி புட்டே ஐயனாரே நீ கிடைச்ச சத்தியத்தான் காத்து புட்டே ஐயனாரே ரமணி முத்துமணி போல ஒரு பிள்ளை பொறப்பா ரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண பொறப்பா உங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு நேத்துக்கிட்ட நேத்திக்கடை நேத்தி புட்டே ஐயனாரே நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே வண்ணமயில் சின்னமயில் வந்த நல்ல தங்கமயில் தாராட்ட பாலூட்ட தாயகத்தாரா அச்சடித்த சித்திரமே முத்துனவர தீரமே ஆண் வெள்ள கை காட்டும் பத்து திங்கள் போனா அப்பனோட சொப்பனந்தா ஐயனாரே உன்னாலதா பூவாகி பிஞ்சாகி காயாகும் நேரம் கொண்டாட்டம் போட ஒரு கூட்டம் வந்து சேரும் ஒரு புள்ளி ரதம் போல் கைய துள்ளி குதிப்பா புதுவட்ட நீரவா கைய கொட்டி சிரிப்பா அந்த சந்தோஷத்துல நானே நேத்துக்கிட்ட நேத்திக்கடை நேத்தி முட்டே ஐயனாரே நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து முட்டே ஐயனாரே உன்னுடைய பேரை சொல்ல பட்டி தொட்டி ஊரவில்ல வீராதி வீரன் போல் பிள்ளை வர போறா மல்லி சண்டை வில்லு சண்டை குட்டி சண்டை கத்தி சண்டை எல்லாமே எங்கிட்ட கத்தான் போறா பாக்கிறப்ப தங்க கட்டி பாயிரப்ப சிங்க குட்டி ஊராரு நீராரும் பாராட்டத்தா வேணும் தேசிங்கு ராஜா என சொல்லிடத்தான் தோணும் ஒரு மேலம் போட்டத்தான் புது தாடி கட்டத்தான் புது பாட்டு பாடத்தான் வந்து ஆட்டம் போடத்தான் ரெண்டு கையாலதான் அள்ளி கொள்வேன் நானே நேத்துக்கிட்ட நேத்திக்கடை நேத்தி முட்டே ஐயனாரே நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து முட்டே ஐயனாரே ரமணி முத்துமணி போல ஒரு பிள்ளை போறப்பா வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தோறப்பா உங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு நேத்துக்கிட்ட நேத்திக்கடை நேத்தி முட்டே ஐயனாரே நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து முட்டே ஐயனாரே ஹலோ ஹலோ செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னீனே மலை ஜாதி பெண்ணுக்கு மணல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா வா. மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை ஜாதி பெண்ணுக்கு மணல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே மஞ்சள் தாலியும் குங்குமமும்
வாத்தியாரே. ஐயமாரே அந்த மாதிரி வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு வணக்கம். ஹலோ ஹலோ ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயமாரே அந்த மாதிரி வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தெய்வம் தான் குத்து நல்லா நடக்கும். அண்ணே மாதிரி தம்பி மாதிரி வணக்கம் உங்க தெய்வம் இருந்தா குத்திரமா நடக்கும். ஐயமாரே ஐயமாரே எங்களை பத்த ஆத்தாமாரே என்ன பெற்ற ஆத்தா மாதிரி அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும். ஓடி அத்தை வரே மாமா வரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு. ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மரே அத்தா மரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. அப்பமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. ஓடி அப்பா மரே அம்மா மரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு வேணும் எனக்கு. ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் நாடக நடிகர் அனைவருக்கும். அருமையான மேடை, இன்னும் கொஞ்சம் பள்ளமா இருந்தா நல்லா இருக்கும். இது அதிக உயரம், அதில் இறங்க முடியாது. ஆரம்பத்திலே தண்ணி மடுவோட உட்காந்து விளங்குமாடா பேப்பயமே. மை செட்டு உண்மையிலே சூப்பரியா. அந்த பெட்டியில் உள்ளதானே பசுபதி ரேடியோ செந்தூர்ப்பா. யாரா ஒரு ஆள் சொல்லி ஏழை வர்றியா? கவுண்டம்பட்டி பசுபதி ரேடியோஸ் சூப்பரியா. தங்கம் என்ன பண்ண காத்திருக்கானோ. தங்கம் சொன்னோடனே சிரிப்பிய இன்னர் வை. என் தம்பி ஆப்ரேட் பண்ணேன், கல்யாணம் ஆகலையில. உள்ளவா பொம்பளை நம்பர் தாரேன், இன்னும் தூங்க மாட்டேன் ஒரு மணி நேரம். ஹலோ ஹலோ இங்கே வர சொட்டு மருந்து ஊற்ற வருதுங்க. உடனே அப்படியே திரும்பி ஒன்று சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட. இவ்வளோ இடம் கிடக்கும் போது இங்கே ஏன் கட்டியாடுற? ஹலோ ப்ரோ இங்கே வாங்க, இங்கே வாங்க ப்ரோ. அவங்க பூரா நரம்பு தெளிச்சு உள்ளவங்க. இங்கே வாங்க, காற்று வரலைன்னா விடக்க விடக்கு வாஞ்சிடுவாங்க. ஹலோ ஹலோ இன்னும் எக்கோயி ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலத்தில் கட்டி காத்த இந்த தாளம்பாடி கிராமத்தில் உள்ள சாமி ஊரா அப்படியே அருள் கொடுக்குதா, இல்லை மனுஷன் மாறின மாதிரி மாறி கிடக்கா? கோடாங்கி சோதனை ஆரம்பம். இந்த சாமியை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இடியப்பம்ட்டேன். நான் அங்கிட்ட ஒருத்தன் வத்த வச்சு வர காப்பி போடுவேன். ஆனால் என் தம்பிகளை கட்டி மேய்க்கிறது மாதிரி இந்த அன்னை மாதிரி முடியாதுடா. நான் சம்பாரித்த ஒரே சொத்துனா மயிறு. இப்பத்தானடா சொல்ல வந்தேன். பேசாமல் என்னை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிரு, தாய்யா செத்துறேன். நான் சம்பாரித்த ஒரே சொத்துனா எங்கள் அண்ணன் தம்பியை தான். இது ஊரா அவ்வளோதான். அதுக்கு நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாரும் சாமியோட அருளோடு 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். பொம்பளையாக நினைக்கிது நாங்கள் தானடா சோறாக்கி போடுறோம் எங்களை சொல்லலைன்னு. உங்களுக்கு நன்றித்தா நன்றித்தா நன்றித்தா. என்ன வேணா சொல்கிற? இதில் எத்தனை உங்களை சோத்தில் தண்ணி ஊற்றாமல் வந்தியோ விதி. சோறே ஆக்கலையா? நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. பெரிய கலெக்டர் மக சோறு ஆக்கலையா? புரிஞ்சேன் தெருவில் நக்கி தெரியவா? சேமச்சு எவ்வளோ ஒரு அகராத்தனமான பேச்சு. ஹலோ கூட்டம் நம்ம கூடிருச்சு, கூட்டம் நம்ம கூடிருச்சு. இன்னைக்கு தாளம்பாடி கிராமத்தில், இன்னைக்கு தாளம்பாடி கிராமத்தில் பொல்லா போய ஜாமிடா இந்த முத்துமாரியம் கருப்பன என் நொண்டி சாமி சோனையா மதுரை பாண்டி முன்னி கலியேறி உடமாறா கவக்காத்த முனியாட்டே
கொஞ்ச நேரம் அந்த குதிரையில ஏறி நீ விளையாட எந்திரிய சீமானே. தாளம்பாடி கிராமத்தில் ஆதி ஒரு காலத்தில் உங்களுக்கு குடிக்க உரலில்லே. பாட்டைங்க காலத்தில் அப்பெல்லாம் பாட்டைங்க காலத்தில் இவ்வளவு மக்கள் படையும் கிடையாது, கிழவன்ட்ட காசும் கிடையாது. பிள்ளைகளை கூட்டி தாளம்பாடி ஆதி கிழவன் பிள்ளைகளை கூட்டி பிறஞ்சாஞ்சு வரையில் நம்ம எங்க போய் தங்க போறோம் வழி தெரியல தாளம்பாடி கிழவனுக்கு. அப்ப இந்த தாளம்பாடியில குடிசை போட்டு தங்குனாரா எங்க பாட்டேன். இந்த சாமிய துணத்தவர நம்ம கிழவனுக்கு யாரும் இல்லை. அப்போ உச்சி நல்ல நேரத்தில் என் கருப்பே வான உயரத்துக்கு நின்று பயப்படாதடா கிழவா, நான் கருப்பேன் இந்த வாரிசுகளை காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி சொன்ன சொல்லும் மாறுதாடா இல்ல சொல்வாக்கு தப்பாம இந்த தாளம்பாடி மக்களை இந்த சாமி காக்குதா. குட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. 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 ஆளு வந்து கூடிருச்சான் நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சான் நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சான் நன்னானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே, இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே. நானே நானே முடித்தேனோ, நானே நானே முடித்தேனோ. ரோஜாக்கார சாமியாடா கருப்பு, ரோஜாக்கார சாமிடா என் 18ஆம் படியா. கருப்பே வந்தானா கட்டவட்டி நொறுங்குமுடா, இந்த பூமி எல்லாம் அதிரமுடா. என் 18ஆம் படியானே உன் தங்கச்சி முத்து மாரிய கூட்டிக்கிட்டு இந்த தாளம்பாடி நாட்டு மக்க உன் வீரத்தாரி என கருப்பு. ரோசக்கார சாமியடா ரோசா மாறிருச்சா கருப்பு, ரோசா மாறிருச்சா. தாளம்பாடியில நீ சொல்வாக்கு தப்பிட்டியாடா. என்ன நினைக்கிற, என்னடா நினைக்கிற கருப்பு. நான் கோடாங்கி கூப்பிட்டது கேட்கலையா என் சீமானே. மலையாள நாட்டில கருப்பு பேரு சொல்ல பிள்ளை இல்லடா கருப்பு. மலையாள நாட்டிலே மலையாள நாட்டில அங்க பேரு சொல்ல அந்த ராஜனுக்கு புள்ள இல்ல, நீதாண்டா தத்து புள்ள கருப்பு. மலையாள நாட்டிலே வளர்த்த மலையாள நாடு என் கருப்பனை வச்சு வளர்க்க முடியல. ஓடி வா எந்திரடா கருப்பு. அன்னை வந்து நேரமாச்சு, கருப்பே வந்து நேரமாச்சு. அக்கா தங்கச்சியா தேடுறான்டா இந்த முத்து மாரியம், இந்த காளிய தாவையும், இந்த நொண்டி பயலையும் சோனையவன் காணாமன்னு என் கருப்பேன் தேடுறேன். என் முத்து மாறி கொஞ்ச நேரம் இந்த தாளம்பாடியில நீ எந்திரி. மதுரை நல்ல மாநகரா ரோஜாக்கார பாண்டி முடி தாளம்பாடியில சுருட்டு வாடா அடிக்குதுடா பாண்டி முடி. மேலமட கம்மாயாடா ஏன் பாண்டி முடி, கம்மாயில நீச்சடிச்ச விளையாண்ட நாளையில ஓடி வாடா பாண்டி.
சாமி என்ன நினைக்குதுடா உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிற இந்த முத்து மாறி இந்த கூட்டத்தில எந்த பத்தினி மேல குடியிருக்க கருப்பாயூரணியாடா கருப்பாயூரணியில கதறா உன் குதிரை ஆத்தா வந்துட்டா தங்கச்சி வந்துட்டாடா அண்ணன் கிட்ட மடிபிச்ச கேக்குறா அண்ணனை காணா முன்ன மறுகிறாடா கருப்பாயூரணியா ஓடோடி வர மாட்டி சொத்த கேட்கல தாள பாடி ஆதி கிழவே சொந்தத்தை தான் கேட்டானா இந்த தாளம் பாடி கிழவே தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் ஓ பேரு வைக்கிறேன்னு சொன்னாரு சாட்டைய தொழில்ட்டான் நீ ரோஜாக்காரன் வரல ஏண்டா வரல நீ பயந்துட்டியா மக்கா உன்னைய பார்த்து பயப்படணும் நீ என்னைக்கு வேணா கூப்பிட்ட வரணும்டா அந்த ஜன பரசி வர மாட்டி ஏன் பொல்லா போய சாமி நாட்டா வாடா ஓடி வர அந்த ஜன பரசி வர எங்க ஆத்தாவுக்கு அடகு ஜட முன்ன தோரண இடுதாய் அஞ்சு தடை பண்ணி வரே ஆத்தாவுக்கு அது தடை பண்ணி வரே ஒட்டக்கால சப்பானி டே நொண்டி நொண்டி போல ரொம்ப நாளா அந்த துவரங்குறிச்சி வட்டாரத்துல என் நொண்டி போயல காணா நொண்டி போய நீ இருக்கியா நொண்டி போய இருக்கியா பாட்டையும் கூட சுடுகாடு போயிட்டியாடா ஒட்டக்கால சப்பானியா ஓடோடி வர உங்க அண்ணனுக்கு தாயாய் ஒரு கால அவனுக்கு நொண்டியா என் நொண்டி போய வந்துட்டான்டா ஒத்த தடை தப்பானியா ஓடோடி வர மாட்டி ஒட்டக்கால ஜப்பானியா அவனுக்கு ஒரு கால நொண்டியாடா சமையன குட்டி வாடா நொண்டி சாமி என் சமையன குட்டி வாடா என் தர்ம முனி எந்திரிச்சு வா 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 கலிஜரி காளிமுனி ஐயா ஓ விளையாட்டு ஆட்ட நாயகன நீலாத காளிமுனி கலிஜரி உடமரம் 21 வருஷமா இந்த நாட்டுல உன் புள்ள பேர் வாங்குறேன்னா நாட்டு மக்கள் வீரத்தாரியன கலிஜரி காளிமுனி ஐயா டேய் முனியே கல்லிஜரி கம்மாயாடா அங்க ஆத்தா அலறுதுடா அடைஞ்ச மயிலு ஊராம் பறக்குதுடா முனியாண்டியே கள்ளிச்சேரி கம்மாயா கல்லிஜரி கம்மாயாடா டேய் பொல்லாத உடமரத்து காரணடா ஓடோடி வர என் முனியாண்டி 21 வருஷமா என்னை கட்டி காத்த காளி முனியே என்ன கட்டி காத்த காளிமுனி ஊரு தரண்டிருச்சு என் சாமி ஊரா இந்த மக்களை காப்பாத்த இங்கே ஒத்துமையா ஆடிருச்சு ஊரு திரண்டுருச்சு ஒற்றுமையாயிருச்சு ஆயிருச்சு சாமி வந்துச்சுன்னா சாமி வந்து
சாமி பூரா இந்த மக்களை பூரா கடைசி வரைக்கும் நீ காப்பாத்தணும். இந்த மக்கள் நினைக்கிற காரியம் இன்னையில இருந்து நடக்கணும். இந்த சாமி பூரா இந்த மக்களை எப்பயும் காப்பாத்தணும். என்னைக்கும் கூட வாடா காளிமுனி ஐயா, என்னைக்கு கூப்பிட்டா நீ வரணும். அர்பு கூட வாடா. ஒரு அப்படியே பயந்து உட்காந்துருப்பே. இது பயம் காட்டுறதில்ல, இது சாமியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட விடுறது. அவ்வளோதான். சாமி இருக்குல்ல, கை தட்டலாமே எல்லாருமே. வர வர சர்க்கஸ் மாதிரி ஆயிடுச்சு என் பொழப்பு. கை தட்டு, குரங்கு ஜம்ப் பண்ணு. பேரன்பு கொண்ட என் உடன்பிறப்புகளே, பெரியப்பா மைங்க, சித்தப்பா மைங்களே, இந்த இவங்க உட்காந்து விளங்காதவனை தூக்கி கொண்டு அங்கிட்டு போடுறா. எப்போ பார்த்தாலும் அவன் மடுவு மேலே தான் கண்ணு ஓதுறான். அப்படியே உட்காந்துருக்கான்டா டெல்லி சர்ச்சி மாடு மாதிரி. இன்னைக்கு வந்து சாந்தி அமுக்குறியா உணர்ச்சியா? சார் போய்ப்பா. என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே, என்னுடைய அண்ணன் தம்பிகளே, கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீர தமிழர்களே, தமிழுடைய வீர விளையாட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் பயங்காட்டின தமிழனே இந்த தமிழன். ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு காளையை வச்சு பயங்காட்டினார் இப்போ உள்ள ஆள். அப்போ எங்கள் ஐயா காளமாடை வச்சு சென்னைக்கு போட்டார். ஆமாம், அப்புறம் காளமாடை சென்னைக்கணுமா, யானையை கொண்டு போய் தவிடுவாங்க. யானை எந்தெந்தண்டி. ஆனால் நாட்டு மாட்டில் வந்து நாட்டு மாட்டு காளையை தவ பண்ண வந்தே அறிவாளி. இப்போ கிரு மாடு கொண்டு வர்றாங்க, அந்த காலை நீக்குற மாதிரியே இருக்குது. ஆமாம், நம்ம நாட்டு மாடு இம்புட்டுக்கானா இருக்குது. ஒரே தவில அது குன்னிருது. திருப்பி கப்ளிங்களை உத்தர வைக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். என் அன்பு தாய்மார்களை பூரா நான் அன்னை தெரசாவான்னு நினச்சி உங்கள் பாதம் தொட்டு வணங்குறேன். அத்தான் அது கைதட்டாதுங்க, அதுக்கு திருந்தாதுங்கப்பா. நம்ம தான் என்ன நம்புகிறோம், அதுக்கு நம்மளை பூரா நோத்தமான வையத்தான் செய்யுது. பொம்பளையெல்லாம் உங்களை தான் சொன்னேன், கைதட்டலாம்ல. இந்த காலேஜ் பிள்ளையை தான் தட்டுது. இங்கிட்டு பூரா ஆந்திராவத்தா கேரளாவா? இங்கே வார இந்த ஆத்தாவெல்லாம் வயசு 50க்கு மேலே இருக்குது, எம்புட்டு பூ வச்சுருக்க, கரை எடுக்க வந்தியாத்தா? என்னைக்கு நீ மகாலட்சுமியாக இருக்கணும் தான். கைதட்டாத, எப்படியே இருக்க. பெண்களை வைத்துத்தான் ஆண்கள், ஆண்களை வச்சு பெண்கள் இல்லை. உண்மைதான். நம்ம எவ்வளோ காய்ச்ச மண்டையில் கடை தண்ணியை போட்டு முண்டமாக படுத்துரு, பயப்படாது. முண்டமாக படுத்தா கூட அதுக்கு ஊதாங்குளம் மாதிரி தான் தெரியும். சிரிப்பு கிடையாது, சிந்திக்கணும். கட்டின கணவனை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறது பெண்கள் தான். அதுக்கு நல்லா இருக்குன்னு அதுகளுக்கு 100 நாள் வேலை தொடர்ந்து கிடைக்கணும். அங்கே போய் நீ தாயத்தை உருட்டணும். தாயம் போடுறது எங்கூர் பொம்பளையை அடிச்சுக்கிற முடியாது. ஆத்தா இங்கிட்டும் பொம்பளையை பேசுவாளாத்தா கெட்ட வார்த்தை. எங்கூர் பொம்பளையை கிறுக்கு முட்டையை ஓவராக பேசுகிறாளுங்க. கம்மாயில் உட்காந்துக்கிட்டு ஒரு தாயம் அடி தேவடியா ஒரு 2 அடி குச்சிக்காரி ஒரு 12 தாயக்கட்டை என்னைக்கிட்ட தேவடியா ஆச்சு? நம்ம அண்ணன் தம்பி என்ன லேஜா தண்ணியை போட்டு ஒரு செய்தி வீடியோ 10 வருஷம் சீட்டு விளையாடும் போது பாரு, அடங்கோத்தா சோக்கரு, அடங்கொம்மா ஆசு, அடங்கோத்தா லூசு. இதெல்லாம் கிராமத்தில் உள்ள சொல்லுகள். என் தமிழன் கெட்ட வார்த்தையில் பேசினாலும் என் தமிழன் அன்புக்கு எந்த பயலும் ஈடு செய்ய முடியாது. இது போன அண்ணன் தம்பி நம்மளே வஞ்சிக்கிறோம், நம்மளே இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு மனுஷனை சும்மா இருக்கும்போது நீ என்ன வேணால் பேச அரை ரோசப்பட்டு போயிடுவேன். ஆடா ஒரு கோட்டை சாப்பிட்றா அப்படின்னா ஊற்றுருவேன். அதில் 2 பேர் போட்டு விடுவேன். ஒன்றே நேற்று சப்புன்னு அரைஞ்சானே, ஏ மச்சாயா அடிச்சு போகிறேன், அவனை மாதிரி சரக்கு கொடுக்க முடியாது போ. அந்த அந்த மாடு புடி மாடு. ஆனால் குடியாரனோட சேர்ற ஆள் நீனும் குடிச்சிடு. நீ நிதானமாக இருந்தால் கொண்டே வருவேன். ஒரே வார்த்தை 3 மணி நேரம் பேசுவேன். நான் நாளைக்கு காலையில் தோரங்குறிச்சியில் போய் அந்த சொத்தை பூரா உனக்கு வெளியே கொடுத்துருவேன். பார்த்தா முண்டை பிச்சை எடுத்து தெரிவேன். இவன் நிதானமாக இருக்குவேன். சரி மச்சான், நாளைக்கு காலையில் உன்னை சொத்தை பூரா நான் எழுதி வச்சுருவேன். அதுலேயும் சில பேர் குடிச்சு அந்த அடிச்சிருக்கே இல்லை, மறுநாள் வந்து கேட்பாங்க, ஏன் மச்சான்
அங்கே மாடியில் தண்ணி அடிக்கும்போது நான் சட்டி போட்டிருந்தேனா இவன் போட்டிருந்திய மச்சான் நான் தானே ஓசை பார்த்தேன். இல்லை உங்கள் அக்கா என்னை முண்டமா வந்தோம்னு சொல்கிறாளே ஏன்னா ஏன் இவன் யாரு என் தம்பி என் தம்பிடா நீக்குறோ கிடையாது இவன் நீக்குறோ. ஸ்ரீ விநாயக பேங்கர் செந்துரை ஏயா இரு மாட்டை அவுத்து விட்றாப்பா அண்ணனை குத்தி போடாமடா எதுக்கு தேவைசில் அடிக்கிறாங்கன்னே தெரியலையே. ஸ்ரீ விநாயகா ஏழை நொப்பம் அண்ணே இல்லையாப்பா அண்ணே இல்லையாடா இருங்க வாத்தியாரே. ஸ்ரீ விநாயகர் பேங்கர்ஸ் ஏழை இங்கே உன்னை வாசிக்க விடு ஏன்றேன் அண்ணே நீ போகாத நீதான் என் பணம் பொட்டியே உன் காலில் விழுகுனே என் ஏடிஎம் கார்டே நீதான் நீ போகாத என்னைய கூட அவன் செருப்பிட்டு எறியட்டான் எனக்கு காசு விடு 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றணும். சரி விநாயகா பேங்கர்ஸ் இலை இலை என்னை செருப்பிட்டு எறிடா இப்போ என்ன சொல்றேன்னு பாப்போம். ஸ்ரீ விநாயகா பேங்கர்ஸ் செந்துரை அவர்கள் சார்பாக அண்ணா இப்போ நீங்கள் வாசிங்க. சரி தம்பி என்ன சொன்ன காசை வட்டி போட்டுருவோண்டா வளர்க்கணும். சரி விநாயகா பேங்கர் செந்துரை எம்கேஆர் அன்பாளையத்துக்காக பி செல்லத்துறை கே அம்மாவட்டி என் உறவுகள் சார்பாக 501. தம்பி கத்தாதியப்பா நீ தான்டா. அவன் என்னடா ஆர்வ கோளாறு வெதர் இதில் எறும்பு கடிச்சு பிடிச்சா அது லைட் அடிச்சு லேசாக அலசி விடுங்கடா ஒரே கத்துறானடா. சிவகங்கை மாவட்டம் வந்துருச்சு எங்கள் அண்ணன் நேற்று வந்து எங்கள் அண்ணன் காசு கொடுத்துச்சு. இப்போ மட்டும் கிடையாது எங்கெங்கே நாடகம் நடக்குதோ அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்கிறதுல எத்தனையோ தமிழர் இருக்காங்க எனக்கு கை கோர்க்கிறதுல. எங்கள் அண்ணன் பிரான்பட்டி அரமனை எங்கள் அண்ணன் ஆர் ஜெயக்குமார் அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. எல்லா நாடகத்திலையும் கொடுக்குது எங்கள் அண்ணன். ஆனால் நீ நல்லா பொழைச்சிக்கிருவேன் 500 தாண்ட மாட்டியா ஏன் ஒரு நாளாவது 2000 தர்றியா சரி விடு ஒரு வருஷத்துக்கு ஓட்டுவான். சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை ஆர் ஜெயக்குமார் சார்பாக அன்பாளையத்துக்காக ரூபாய் 501. நன்றி 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 நன்றி. பாக்கெட்டில் ஓட்டி எடுங்கடா இவங்க பிப்பாயிட்டு அடிக்கிற மாதிரியே இருக்காங்களே. யாரை கேட்டுற 50 ரூபா வாங்கினேன் அதில் 70 சுருட்டு இருந்தால் கள்ள நோட்டான்னு பார்த்துக்கிறேன். நல்ல நோட்டத்தையா மருங்காவூரி வீரன் மகன் பழனிசாமி நிலவுக்கு என்மேல் 50 ரூபா கொடுத்துட்டு இதை கேட்காத கட்டிப்பிடிடா கல்லு இப்போ பாடிடணும். ஏன்னா எங்கள் அண்ணன் விருப்பம் என் விருப்பம் நீ தானப்பா நான் பாடுறேன் சித்தப்பா உட்காரு சித்தப்பா இந்த பாரு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த பெரியப்பனுக்கு என்மேல் என்னடி கோபம் 50 ரூபா தாள் மிதக்கிறது. 50 ரூபாய்க்கு அவ்வளோதாப்பா முழு பாட்டு பாடினா 8300 வரும். காலையவன் கிட்டே வெத்துரு என் தம்பி வாக்கிறேன் நம்ம பக்கம் திரும்பியான். இன்னைக்கு இந்த மைசெட் சூப்பர்ரா என் தங்கம் உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். என்ன செய்ய போனேன் பசுபதி ஆடியோஸ் டி கவுண்டம்பட்டி பூரா சொந்த சாமான் தானே வாடகைக்கு எடுக்கக்கூடாதா 1 மணிக்கு வந்து அதை கொடு இதை கொடுன்னு கேட்பாங்க. சொந்த சாமானை வச்சு அடிச்சுக்கிட்டு நீ தானே ஓனரு வாழ்த்துக்கலண்ணே பூரா ஓன் சாமான் தானே. அடுத்த வருஷம் நீ பெருங்கொண்ட கோடீஸ்வரனாக இருக்கணும் நான் தெருவில் தெரியணும். உண்மையிலேயே மற்றவர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தன்னை தாழ்த்திக்கிறவன் தான் மனுஷன். நல்லா இரு அண்ணன் ஒரு குழாயும் ஒரு ஆம்பளி பாரம் கொடுவேன் துவரம் குடிச்சில் வெள்ளைப்பொடி ஆவரம் பார்த்தா பொழைச்சிக்கிறேன். நிறைய பேர் நோத்தவங்கன்னு தண்ணியை போட்டு வைக்கிறாங்க. ஏன்ட்டே ஒருத்தர் வந்து கேட்குறேன் போட்டோ எடுத்து விட்டு எம்கேஆர் யாருன்னு நான் தான்ட்டேன் மசுறு மட்டையோட இருக்குன்னு வெளியே போயிட்டான்டா. ஒரு மசுறு வச்சதுக்கு அடையாளம் தெரியலை. இங்கே பாரு ஐயோ அப்போ என்ன இவன் சிமெண்ட் மூட தெரியுது பணப்பொட்டி சட்டையை இறக்கி விடு ஜாமி. சமையல் மாஸ்டர் ராமசேந்திராகம் என்ன ராசி குமரேசம் 15 வாசுவாகம் வெள்ளி செவ்வாய் வந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுங்கோ. நான் எதுக்கு வந்தேன் நாடத்துக்கு வந்தேன்னா யாகத்துக்கு வந்தேன்னா உங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாத்தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருந்தாத்தான் எங்களை போன்ற கலைஞர் நல்லா இருப்பாங்க. நீங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நல்லா இருக்கணும். இதில் போகும்போது எத்தனை பேர் என்னை கெட்ட வார்த்தையில் பேசிட்டு போகிறீங்க பேசணும்
அப்படி ஒரு மனுஷனை பேச பேசத்தான் அவன் பெரிய ஆள்னு அர்த்தம். வளர முடியும்டா அண்ணே. எங்கள் அண்ணன் தம்பிலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த ஊருக்குள்ளே இன்னாரு மையம் இப்படி இருக்கேன் உன்னைய பற்றி பேசுகிறான்னா ஊரே பேசுதுன்னா நீ என்ன பண்ணுற? நம்மளை பேசுகிறாங்களே சாமிகிட்ட சொல்லுவான், வீட்டுக்குள்ள நொந்து போய் படக்கூடாது. உன் வளர்ச்சி பொருட்களைன்னு அர்த்தம். நீ தான் சாதிச்சால். அதே மாதிரி மற்ற ஆளுகளை போய் இந்த அவன் பார்த்தா ஆள் அழகாக இருப்பான்டா, அவனை மாதிரி மாடு பிடிக்க முடியாது, அவனை மாதிரி ரேஸில் ஓட முடியாது அப்படின்னு நினைக்காத. உனக்கு நீதாயா வீரன், உனக்கு நீதான் அழகன், உனக்கு நீதான் திறமைக்காரன். நம்மளே சொல்லுவோம். ஒரு பாட்டு பாடுவோமா? ஹலோ ஹலோ. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், துவரங்குறிச்சியில 10 ஏக்கர் பைப்பாசில நிலம் வாங்கி போட்டு ஒருவேளை அடுத்தவன் பத்திரம் போட்டு பதிஞ்சிருவேன்னு வெள்ளக்கல்ல சுத்தி உண்டி இரும்பு கம்பி பென்சிங் பண்ணி வயசான 75 வயசு கிழவனை போட்டு அவருக்கு 6000 சம்பளம் கொடுத்து வச்சிருந்தேன். 1 வயசா 2 வயசா வட்டிக்கு விட்டா உடனே பணக்காரன் ஆக முடியாதுன்னு 100 ரூபாய்க்கு 10 ரூபா மீட்ரு வட்டி துவரங்குறிச்சியில் 1 கோடி ரூபாயை லூசுல விட்டு வச்சிருந்தேன். பார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன். பணம் ஏறும் போது எவனாவது கஞ்சா போட்டு தள்ளிடுவாங்கன்னு பின்னாடி ஒரு சுமோல ஒரு 7 பேர் இளவட்ட பயில அடியாளா வச்சிருந்தேன். பணம் காசு பெருத்து போச்சு, இடம் திடீர்னு விலை போகலை. என்ன நகை மாதம் கிராமுக்கு 7 ரூபா ஏறுதுன்னு ஒரு 100 ரூபாவை நகை எடுத்து வச்சிருந்தேன். சரி எல்லாமே சொத்து பத்துலாம் இருக்குன்னு சாயந்தரமா வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வாரத்துக்கு 7 விரதம் இருந்துக்கிட்டு கப்ளிங் லைன் பண்ண மாட்டான்னு பொன்னமராதியில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடம் 10 பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. முடிஞ்ச பின்னே அண்ணனுக்கு எவ்வளவு காசு இருக்கோ அந்த காசுக்கு தகுந்தால் போல சரக்க வாங்கி குடிச்சு குடலம் தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பெத்த பிள்ளையே சொந்த பந்தம் பார்த்த வேலையெல்லாம் தேவையில்லை, இந்த சரக்கு தாண்டா உலகம். 20 வருஷமா காலையில வெறு வயிற்றுல குடிச்ச அந்த தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு
ரேஸ் வண்டி வச்சிரு 4 மர சேண்டு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முத குடிக்கும் போது சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகும்னு புதுசா குடிக்கையில் நான் மேலே பறந்தேன் இன்னைக்கு ரவி சமைதுப்பா இருக்க கொள்ளுமுன்னு அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை நாங்க கேட்கல அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு முன்னாடி கொலுச விட்டு பட்ட தண்ணியும் அடிச்சு முட்டே வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல நமக்காக பிறந்து இருக்க இருப்பிடமும் உடுத்த உடையெல்லாம் ஒரு உசுறு ஊட்டி சென்ற எங்க முப்பாட்டேன் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சதும் போதும் முன்னே இனிமேல் நாம் பிறக்க போறது கிடையாது நீங்களெல்லாம் அடுத்த பிறவியில் பிறந்து இப்படி நாடகம் பார்க்க போறது கிடையாது இந்த பிறவி என்பது ஒரு தடவை நான் பட்டு கேவலப்பட்டு திருந்திர வந்தேன் அந்த கோமாளி என் நிலைமை எந்த தமிழனுக்கு வரக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் தம்பி பாதம் தொட்டு கேட்டு இதில் நல்ல மனுஷங்க பூரா பரவாயில்லப்பா இந்த பப்புனு பைய கருத்துள்ள பாட்டு பாடுறான்னு நினைப்பைய லேசு வாஜா கட்டிங்கு போட்ட வந்த ஆள் இந்த மதுரை எதுக்கு வேன் பாடுறேன் அடிச்ச கட்டிங்க இறக்கி விட்டேன்னு என்னை வைவ என்ன வஞ்சாலும் இந்த ஊருக்கு வரும்போது இந்த பாட்டை நான் மேடையில் படிக்கும் போது இதை கேட்டு எங்கள் அண்ணன் தம்பி ஒரு 4 பேர் திருந்தனா இந்த ஊருக்கு வந்தது நான் புண்ணியமா நினைக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன் அது அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு போச்சு குடியால் இந்த நிலையாச்சு இந்த வத்தியா அந்த பாட்டுக்கே இடியப்பம்ன்றது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகா மணி கடண்டம் அண்ணே மணிகண்டமா அண்ணே மணி கடண்டம்னு ஓட்டிருக்கு மணிகண்டன் தானா மணிகண்டம் ஒன்றியம் மட்டப்பா என்ன ஊரு எங்கே எழுதியிருக்கு ஸோ நீ சொல்லு நான் சொல்கிறேன் மட்டபாரப்பட்டி புது அண்ணே 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 இங்கே வாங்க அண்ணே 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 இப்படி வீச்செழுத்து மளிகை கடைக்காரன் எழுதுன மாதிரி எழுதுனா நான் என்னென்ன செய்வேன் புது அண்ணே நீ சொல்லுண்ணே நீ சொல்லு ஒரு 200 கூட நீ வச்சுக்க நான் என்னத்தை கண்டேன் நீங்கள் பக்கத்து ஒரு நாள் நீங்கள் சொல்கிறிய இப்போ எங்கள் ஏரியானா எழுதி கொடுக்கும்போது எனக்கு ஊர் தெரியுமுண்ணே அண்ணே அந்த எழுத்தை பாருங்கண்ணே அன்னைக்கு ஒரு ஊரில் ஒட்டியம்பட்டிக்கு மொட்டை குண்டின்னு எழுதி கொடுத்தாங்க புது பணக்காரனா புது பணக்காரனா இது ஒரு பெருமையாக்க நாங்கள் ஏழைப்பா காசை நாங்கள் இங்கே பார்த்தோம் எல்லாருமே பூரா ஏழை எங்கள் அண்ணன் தான் பணக்காரன் இருக்கனால எங்களுக்கு ஆளுக்கு 1000 கொடுவேன் அவ்வளோதான் சரக்கு இறங்கிருச்சு நன்றி சண்முகம் அண்ணே புது பணக்காரன் வாழ்த்துக்கள் அண்ணே புது பணக்காரன் ஸ்ரீ பொன்னுச்சாமி ஸ்ரீ சாமி பெயிண்டிங் ஒர்க்ஸ் அனைத்து விதமான சென்ட்ரிங்கல் எலக்ட்ரிக்கல் பெயிண்டிங் ஒர்க்ஸ் பட்டி பார்த்தல் அத்தனையும் சிறந்த முறையில் செய்து தரக்கூடிய வீடு டி கவுண்டம்பட்டி துவரங்குறிச்சி மருங்காபுரி வட்டம் திருச்சி மாவட்டம் உரிமையாளர் ஸ்ரீ பொன்னுச்சாமி செவர்களை நன்றாக சுரண்டி பிரசில் வைத்து ரப்புன்னு அடித்து வீடுகளை நாங்கள் புதுசாக தருவோம் ஸ்ரீ சாமி பெயிண்டிங் ஒர்க்ஸ் வேற கிளைகள் கிடையாது சாத்தி வச்சாடி
கோவை ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி துவரங்குறிச்சி புத்தானத்தத்தில் இருக்கிறது இந்த கிளை கிருஷ்ணா பேக்கரி. திருச்சி மாவட்டம் அறங்காபுரி வட்டம் தாளம்பாடி கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முத்துமாரி அம்மன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கையம்மன் நவக்கிர பரிவார தெய்வங்கள் கும்பாஜ விழா 47ஆம் நாள் மண்டப பூஜை விழாவை முன்னிட்டு எம் பழனிசாமி, ராஜ்குமார், கருப்பையா, சாமிநாதன் இவர் குடும்பத்தார வழங்கும் பிரார்த்தனை நாடகமாக நாளைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி இதே மேடையில் பாண்டிச்சாமி என்ற நாடகம் நடைபெறும். நாடக உலகின் நவரச நாயகன் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளச்சாமியாகவும், நவரச நாயகி பி ஜெயந்தி வெள்ளையம்மா, பி தங்கராஜ் சேதுபதி, பாண்டிமுனி, பி ராமன் மாடு, தம்பி ஆசை தம்பி பத்தியா அவன் எனக்கு தம்பி, அவன் பேர் ஆசை தம்பி. ஆசை தம்பி பபூன், சுகன்யா அவர்கள் டான்ஸ், சேத்தந்திரன் ஹார்மோனியம், வரதராமன் மிருதங்கம், எஸ் தனவால் ஆல்ரவுண்டு, டிஆர் ஆசை சீன் தாளம் ஒளிவொலி அமைப்பு, பசுபதி ஆடியஸ், தாவண்ணா கவுண்டம்பட்டி. இங்கனே உட்காந்துக்க போகக்கூடாது. நோட்டீஸ் அம்பளிப்பு கோவை கிருஷ்ணா பேக்கரி உரிமையாளர் எங்கள் அண்ணன் பி ராஜ்குமார், பி ஞானவேல். நன்றி அண்ணா. நாடகத்தை காண வருகவர்களென இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் பழனிசாமி, ராஜ்குமார், கருப்பையா, சாமிநாதன் குடும்பத்தார்கள், தாளம்பாடி கிராம பொதுமக்கள். நாடக அமைப்பு பி பிச்சை, அம்பலம் அம்பலம் குப்பனம்பட்டி. அண்ணே நீதானா? உன் பேர் என்ன? சண்முக அண்ணே. நன்றி. நாளைக்கு எல்லாரும் பாண்டிச்சாமியை பார்க்க வந்துடுங்க. இன்றைக்கி நிறையா சாமி வந்துருச்சு. நாளைக்கு எந்த பாண்டிச்சாமி? மொத்த சாமி இப்போ காட்டிடுறேன். அம்பளி யார் கொடுத்தா? 500 ரூபா. எங்கள் அண்ணன் கிருஷ்ணா பேக்கரி, அத்தை தண்டி பேக்கரி 3 இடத்துல வச்சுருக்கேன். 500 ரூபா தரேனே. ஏதாவது கிரீம் இருந்தாவோ பர்த்டே கேக்கா. கிருஷ்ணன் குடும்பத்தார்கள் பொத்தப்பட்டி சார்பாக 501. எங்கேப்பா அதெல்லாம் எடுக்கிறிய? 201. சரி 300 ரூபா அப்புறம் ஜிபே பண்ண சொல்லு. நன்றி நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இந்த யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க தான் பாவம், எப்போ பார்த்தாலும் பயந்த கோளாரோடே இருப்பாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா இவன் ஏதாவது கிளப்பி விட்டுருவேன் நம்ம. ஆனால் ஆகும்னு அந்த ஸ்டாண்டுக்கிட்டு தான் வர்றாங்க. அன்றைக்கி ஒரு பொம்பளை ஆடி அப்படி தான் பறவை காமெடின்னு ஸ்டாண்டை தூக்கிட்டு போயிடுச்சு. ஏய் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உனக்கு தெரியுமில்ல, அதில் ஒரு கூத்து பண்ணிவிட்டாங்க. உள்ளே வந்து சேவலை கட்டி போட்டாங்க ஊருக்காரங்க. அப்போ பின்னாடி இளவட்ட பயிரக வெடி வச்சுருக்காங்க. வெடியை வச்சோடனே டம்மு டம்முன்னு வெடிக்கணும். இந்த சேவை அத்துக்கிட்டு போயிடுச்சு சடம்பில். கருப்பு ஏன் நின்ட்டேன். ஏன் நின்று எங்கப்பா என் சாவை இல்லை ஓடிடுச்சு, நக்கிடுச்சு. ஆனால் அந்த ஊர் இளவட்ட பயலை நான் காலில் விழுந்து கும்பிட்டேன். அவன் நல்ல வேண்டாம். அவன் சொன்னேன் ஒரே ஒரு சேவை செல்லமாக வளர்க்குறேன்னு சின்ன குஞ்சிலேருந்து, அதை வேணால் நம்ம ஊர் சாமிக்காக தரேன் அப்படின்னு. நன்றிப்பா கொண்டு வாப்பான்னு கோழிப்பையோடு தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்தோடனே சின்ன கருப்பு நல்ல இருட்டு சாவலை கொடுத்தேன். உடம்பு பூரா ரத்தம். அப்புறம்தான் தெரியுது இவன் கொடுத்த சாவை சண்டை சாவை கத்தியை கலட்டாமல் கொடுத்துருக்கேன். போட்டு நங்குன்னு அவன் மார்பிலே வெட்டியிருக்கு. உள்ளே வந்து பார்க்குறேன் 27 தையலை போட்டு. ஏன் நாடகத்தை நான் தப்பு சொல்ல நடிகனை, இதெல்லாம் நடக்கும்ப்பா. 7 ஜம்புவை பார்த்துருக்கீங்களா? அப்போ எங்கள் அண்ணன் தம்பிகளா மகமா நீயே ஜம்பு மாதிரி உக்காட்டிய எங்கள் அண்ணே. சென்னை 7 ஜம்பு, அதை ஒரு ஊரில் கேளு. 7 ஜம்பு வச்சாக மேலே 2 7 ஒரு முத்து மாதிரி இந்த செம்பு எடுக்கணும். தூக்கிருச்சு. தூக்குனா பொம்பளைய ஊரா கொஞ்சம் நேரத்தில் தலைமையில் ஒடிச்சு சண்டை ஓடுது. சண்டை ஓட்டு பாவாடை விடலாம் கிழிச்சு. அப்புறம் தான் இப்போ பார்க்குறேன் பூரா வந்து காசு வெட்டி போட்டு மண்ணவாரி தூத்தி சண்டைக்காரியெல்லாம். ஏன் செம்பை சக்காலத்தி எப்படி தூக்குவா? அவள் செம்பை எவ்வளோ தூக்குற உன்னைய போட்டு அறுக்க உன் புருஷனை போட்டு நக்க உக்கணும் அடிச்சு பாயுது. இதில் சும்மா இல்லாமல் இந்த கருப்பு சாமி போட்டால் கோயிலில் போய் கோயிலில் வச்சு சாமியை கும்பிட்டு செம்பை தூக்கிட்டு வான்னு சொல்ல. 6 ஒம்பளைக்கு உள்ளூர் சாமி குலசாமி இருந்திருக்கு. 7வது ஒம்பளை 18ஆம் படி கருப்பனா ஆட்டோ எடுத்துகிட்டு செம்போட கிளம்பிடுச்சு. அப்புறம் செம்பு இல்லாமல் நான் பட்ட வாடு பழனிக்குத்தான் தெரியும். இதெல்லாம் ஒரு அளவு தான்டா. இப்போ நம்ம சாமி அழைச்சோம்ல, இது ஒரு உண்மையான சாமி. சாமி எப்படி வரும்னு நேற்று கூட நான் சொல்லியிருப்பேன் அந்த மேடையில். எப்படி வர்றான்னு டேய் நீனும் ஆடக்கூடாது, அரைஞ்சு விடுவேன். பாப்பா
ஒருக்கு ஒருத்தன் டீ அரைச்சிடுறேன். தண்ணி கலந்துருக்கலடா. நீ தான் நாளைக்கு கோடீஸ்வரன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் முத்தம்பட்டி BRLS லட்சுமணன் சார்பாக ரூபாய் 101. உலகத்தில் நம்ம சொல்கிறோம், இந்த டீ கடைக்கு போனோம்ப்பா லைட்டாக தண்ணியை கலந்துட்டாங்க. இந்த உலகத்தில் எல்லாமே கலப்படம் தான், பெத்த தாயினுடைய பாலை தவிர. எங்கேயாவது உள்ளூர் கடை ஏமாற்ற முடியாது. வெளியிலேருந்து சில பேர் வந்து வியாபாரம் பார்க்குற ஆளுங்க அன்றைக்கெல்லாம் பார்த்தா ஊரணியை ஒட்டி டீ கடை ஓட்டுந்தேன். நான் போய் கேட்டேன், வேறு எத்தனை லிட்டர் வாங்கினேன்? 3 லிட்டரு தான். என்ன கூட்டமயிர் வர போதுட்டேன். பார்த்தா 5000 பேர். பக்கத்தில் ஊரணி ஓசை போட்டேன். ஓசை போட்டு சட்டிக்குள்ளே விட்டு காலையில் என்கிட்ட போகும்போது சொன்னேன், ரொம்ப நன்றினே, ஒரு 3.5 லட்சம் கிடச்சினேன் லாபம்ட்டேன். அதை நம்மளால் ஊரம் தூக்க வரிச்சிலையும் கட்டிங் போதலையும் குடிச்சு விட்டு, என்ன அப்புறம் பூசு சேர்ப்பீங்களா? அந்த வாடை வருது, அவன் கம்மா தண்ணியை சேர்த்துருக்கேன். யார் என்ன இந்த உலகத்தில் எதுவுமே வந்து ஆதாயம் இல்லாமல் பண்ண முடியுமா? ஒரு ஆடு வளர்க்குறிய, அந்த ஆடு 3000க்கு வாங்கி வளர்ப்ப, அதே 2800 நீ கொடுப்பியாக்கா? கொடுக்க மாட்டேல. ஆனால் வியாபாரி மாதிரி பேச முடியாதுப்பா. எங்கள் அண்ணன் குனியுதுவார், மாடு புடி மாடு. அந்த வியாபாரி வந்து பார்க்கணும், பெரிய இது மாதிரி சட்டையை அப்படி போட்டுக்கிட்டு ஃபில்டரை பற்ற வச்சுக்கிட்டு அப்படி தொடையை பிடிப்பாங்க. என்னத்தை 4.5 கிலோ விழுகாத போல. அவன் வீட்டுக்காரன், ஐயா கோதுமை தவிடலாம் வச்சோம்னு அழுவேன். ஏய் நீ அப்படித்தான் பிடிக்கிறியா? நீ என்ன தானா? நாளை வந்து ஆட்டு வெதரை பிடிச்சிப்பார். ரெடி? சாங் பாடவா? ஒரு பாட்டு பாடிக்கிறேன். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாடுதாப்பா. தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து பார்த்து என்ன செய்ய? சண்டால பயமானோ நம்மள திண்டாட்டத்துல விடுதே. ஐயா சண்டால பயமானோ நம்மள திண்டாட்டத்துல விடுதே. ஆடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். ஆடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். ஆடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். நட்ட பயிறு எல்லாம் நடந்துகிட்டு செத்தறினா மருந்து அடிச்சு பார்த்தோம், அது மண்ணுக்குள்ளே போச்சு. ஐயா மருந்து அடிச்சு பார்த்தோம், அது மண்ணுக்குள்ளே போச்சு. காசு பணத்தை எல்லாம் காணியில போட்டு முட்டோம். காசு பணத்தை எல்லாம் காணியில போட்டு முட்டோம். கஞ்சிக்கு இல்லாமலே கஷ்டப்பட்டு வாழுறாங்க. என்ன நாம செய்வோம்? ஐயா எப்படி நாம வாழ்வோம்? ஐயா என்ன நாம செய்வோம்? அதை எப்படி நாம செய்வோம்? கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே. கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ள போறீங்களே. கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே. உங்களை போல நதி இல்லாம உழவு கட்டும் போவாதீங்க. மனசை இறந்த வாங்க, இல்ல மந்திரியோட போங்க. நீங்க மனசு இருந்தா வாங்க, மந்திரியோடு போங்க. நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தார் என்ன? நாடாளும் பெரியோர்களே நதியை இணைக்க செய்தார்களே. நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன? பஞ்சம் எங்க போகும்? மக்கள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். ஐயோ பஞ்சம் எப்போ போகும்? மக்கள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். அதே அறிவு சார்ந்தாள். என் பண பொட்டி நீ நல்லா இருக்கணும். பி முருகேசன், A to Z எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்ஸ். இவை அனைத்தும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்யப்படும். 5/534 கலிங்கப்பட்டி ஆலம்பட்டி ரோடு திருச்சி 12. A to Z எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்ஸ் சார்பாக இத்தண்டி கடை வச்சுக்கிட்டு 100 ரூபா எங்கள் அண்ணனை வச்சுக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் யாதவ பேரவை
பூதகுடி சார்பாக ரூபாய் 501. நன்றி என் அன்பு உறவுகளே. இது தாலுகா ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் லேஜான ஆளா இரு. இப்போ பாரு என்னதான். இதுதான் உலகம். பணத்தை பார்த்து பழகும் உலகம் இந்த உலகமே. பணத்தாசை பிடித்த நரகம்டா இந்த நரகத்தில் நானும் வாழ்றண்டா. என் கஷ்டத்தினால தினமும் சாகுறண்டா. அவன் குடும்பத்து பிரச்சனை எழுதிட்டாங்களா? பொண்டாட்டி புருஷன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறதுக்கு நான் நாட்டாமையா? சாகுறண்டா. உறவு கூட ஒதுங்குதுடா. எங்கிட்டா வசதி இல்லைன்னா வெறுக்குதுடா. காத்தாண்டா. சீதா லட்சுமி தர்சிகா மோனி மலம்பட்டி. என்ன வங்காளி உனக்கு பிரச்சனை? உள்ளவா லிவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னடா இது? இதுடா நோத்தாடா உம்மாடா கடன்டா அடிக்கிறாடா பாயிராடா குத்துறாடா. அருமை ப்ரோ. நீ பேசாம இளையராஜா ஐயாட்ட போய் பாட்டு எழுது. பாட்டு எழுதும் போது குத்துறான்டா கவட்டில் விழுகிறான்டா. எந்த வர என்ன? இளங்கோவன், திருச்சி மாவட்டம் அருங்காபுரி இளையராஜா ட்ரம் செட். அருமையான கலை, அசுர தொழில். இந்த மாதிரி கலைகள் எல்லாம் இளையராஜா ட்ரம் செட். எங்களிடம் ட்ரம் செட், நையாண்டி மேளம், மேலச்சட்டு, குரவங்குருத்தி மற்றும் தேர் வாகனம் கிடைக்கும். இருக்குமிடம் திருச்சி, மதுரை மெயின் ரோடு, எம் கல்லுப்பட்டி, சமத்துவபுரம், மருங்காவரி வட்டம், திருச்சி மாவட்டம். எங்களது மருங்காவரி இளையராஜா ட்ரம் செட் சார்பாக ரூபாய் 501. நன்றி என் உடம்பிறப்புகளை. விசிட்டிங் கார்டு தான் பெருசாக இருக்குது, ரூபா சிறுசாக இருக்கேன். கே ஜெயராமன், வீட்டு மனைகள் தோட்டம் வாங்க விற்க 746 சந்தனத்தான் குறிச்சி, குன்னத்தூர் கிராமம், விராலிமலை தாலுகா, புதுக்கோட்டை. வீடு மனைகள் தோட்டம் வாங்க விற்க அணுகவும் கே ஜெயராமன். வளையவட்டி சதீஷ்குமார், ரமேஷ்குமார், தினேஷ்குமார், கணேஷ் ராஜா குரூப் சார்பாக 200 பயலுகடா. என்ன கருத்திலும் புனர் வழங்கக்கூடிய மதிமரியாக்குரிய திருச்சி மாவட்டம் அருங்காவரி வட்டம் தாளம்பாடி கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முத்துமாரி அம்மன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கை அம்மன், ஸ்ரீ நவகிரகம் மற்றும் பரிவார தெய்வங்கள் மகா கும்பாஜி விழாவை முன்னிட்டும் 46ஆம் நாள் மண்டபடிதாரம் நடத்தும். 46ன்னு போட்டிருக்கு, மன்னிச்சுக்கோங்க. 47 பிரிண்டிங் மிஸ்டேக், மை மிஸ்டேக் கிடையாது. இந்த நாடகம் தாளம்பாடி கிராமத்தார்கள் அன்போடு ஆசியோடு நடைபெற்றாலும் யார் இந்த சாமிக்காக பிரார்த்தனை போடுகிறார்கள் என்றால் டி கவுண்டம்பட்டி தெய்வத்திரு துரைசாமி கவுண்டர் மகன் தெய்வத்திரு சுப்பன் கவுண்டர் குடும்பத்தார்கள், SR சேது, SR சரவணம் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பம் ஒன்றுபட்டு இங்கே ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்து மேடைக்குள்ளே நாங்கள் அலங்காரம் பண்ணி நடித்தாலும் வெளியூர்லேருந்து வருகிறது அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் இரவு கண்முழித்து டூலர் பைக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஊருக்கு வந்ததை நினைத்து பெருமை கொள்ளுகிறது தாளம்பாடி கிராமத்தார்கள். அத்தனை பேரையும் வருகிறவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். என்ன நாடகம் என்றால் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள விமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டு எத்தனை பாட்டு வேணாலும் பாடும். ஆனால் என்ன சொல்ல, கண்ணங்கரையன் இருக்கும். கண்ணங்கரையன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? செருப்பு தூக்கிட்டு தான் போகணும். கண்டென்ட்டுக்கு ஆள் கிடச்சிருச்சு. தமிழனுடைய நிறமே கருப்பு தாயா. வள்ளியை போய் பார்த்துட்டு சடங்கு சுத்த போறாரு. துவரங்குறிச்சி எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாதகான பேரரசு பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன் அருள்மணி அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே ஒவ்வொரு ஆறுமுனை சக்கரவர்த்திக்கும் ஒரு தனி திறமை உண்டு. நான் ரசித்த ஆறுமுனை சக்கரவர்த்தி நிறைய பேர் இருக்காங்க, திறமையானவங்க.
ஆனால் எனக்கு அத்தனை அருமனை சக்கரவர்த்தி பிடித்திருந்தாலும் அதிலே ஒருவனாக இவனுடைய குரல் எனக்கு பிடிக்கும். என் அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி பக்கத்தில் உள்ள வக்கனாங்குண்டு கிராமத்தின் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஹலோ ஹலோ. ஊருக்கே சோறு போட்ட விவசாயி சாகுறாங்க, விவசாயி சாகுறாங்க. ஒரு கை அரிசி வாங்க வரிசையிலே நிக்கிறா, வரிசையிலே நிக்கிறா. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம். குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம். இப்படியே போனாக்க பூச்சி எங்கே வாழுண்டாங்க, புழு எங்கே வாழுண்டாங்க. நம் மனுஷ பையன மட்டும் மண்ணாகி போகுண்டா, மண்ணாகி போகுண்டா. பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ சித்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. பொன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. உன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. கண்ணீரத்தான் பார்த்தா. சூப்பர்ரா. ஸ்ரீ சக்திவேல் சவுண்ட் சர்வீஸ் சிறந்த முறையில் ஒளி அமைத்தரப்படும். யாகாபுரம் முடுக்கம்பட்டி எங்களது ஸ்ரீ சக்திவேல் சவுண்ட் சர்வீஸ் சார்பாக ரூபாய் 101. துவரங்குறிச்சி துவரை தோட்டா நட்பு சாம்ராஜ்யம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக ரூபாய் 301. நன்றி உறவுகளே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் இன்னைக்கு வந்திருக்க இந்த 4 பேரும் பக்கமேளமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்ததில்லை. நீங்கள் எல்லாரும் எத்தனையோ மிருதங்க சக்கரவர்த்தியை பார்த்துருப்பீங்க. அதில் பெருங்கொண்ட ஒரு வாத்தியார் ஜாம்பவான் யாருன்னா அன்னைக்கு சொல்கிறேன் பாருங்கள், அவருடைய மாணவர்கள் தான் நாடகத்துறையிலே அதிகம். எனது அன்பு சித்தப்பா மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலத்தில் பிறந்து மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய நிரந்தர தலைவர் டிவி ஜெயம் அவருடைய மாணவர் தான் 150க்கு மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தி இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சின்ன ஜெயராஜ், சிங்கத்துறை, இப்படி பெருங்கொண்ட மாணவர்களை உருவாக்குனா அதில் ஒரு சிங்கம் தான் இவர், என் தம்பி மருது. எங்கள் வாத்தியாருக்கு அப்புறம் நான் அந்த நடை அந்த வாசிப்பெல்லாம் கேட்குறதுன்னா என் தம்பி மருது தான். என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் மருது. மருது சிங்கா மிருகத்தை இசைப்பாரா.
வச்சுக்கிட்டு தான் வதக்கதன்னு போட்டு அடிப்பாங்க. இவன் கைக்கிட்டே எந்த அடி அடிக்கிறான்டா. சூப்பர் கையடியா. பலவாத்திய மன்னன் நிறையா அவனை பார்த்துருப்பிய. பொன்னமராதி, தோரங்குறிச்சி, சிங்கமுனாரி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சாட்டைக்கிட்டு அடிச்சு தெரியுவேன். என்ன வாத்தியார் சொல்றீங்க? அதுக்கு மியூசிக்கே வந்தான்டா. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், 2 பேரும் கக்கூசில் ஓடினாங்க. ஆனால் இவன் மட்டும் மாட்டிக்கிட்டியா, சாமான தூக்கிட்டு ஓட முடியல. அந்த சாட்டுக்கிட்ட அடித்தேன் வேற ஆளும் கிடையாது, இவந்தேன். அந்த ஆட்டத்தை கவனிச்சிக்கலாம் இருந்தா அதை வதையதே எனக்கு அண்ணன் சிரிக்குதுவார். பலவாத்திய மன்னன் அவனும் சாதாரண ஆள் கிடையாது. என் தம்பி ஒரு அதிரடி மண்ணே, கொஞ்சம் கூட சோறாமல் வாசிப்பேன். நல்லா இருக்கணும். நீங்கள்லாம் ஆளுக்கு ஒரு பிள்ளை தானே பத்திரிக்கையே, 3-4 உனக்கு முடியலையா? அப்போ அவனை ட்ரை பண்ண, அவற்றை சாதகத்தை கொடுண்டே. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் மணிமணியா ஆல்ரவுண்டு அடிப்பார்கள். அது உனக்கு சம்பளம் கிடையாது. என்ன அடி அடிச்ச மயிரடி? அந்த ரவுண்டாக இருக்கலாம் தூக்கி வச்சாடுறா தம்பி. அடிப்பா முளைப்பாரி அடி. இந்த தூக்கி வட்டாங்க பற்றிலாம் அந்த பஸ் ஸ்டாண்ட் அடிப்பா கண்டுபிடிச்சிருவியா. அட்ரா அந்த பஸ் ஸ்டாண்ட் அடியா அட்ரா. ரூபா இருந்தாங்க. இப்போ போயிடுவாங்க. ஆனால் 3 பேர் 2 பேரை கண்டுபிடிச்சி விட்டு மேலே ஒரு பொம்பளை ஆடி போனால் அது யாருன்னு தெரியல. சாந்தியாத்தியா இருக்குமா? சூப்பர், வாழ்த்துக்கள். ஒரு கை தட்டு. சூப்பர். நாட வேணாம்ட்டால காசை கொடுப்பேன்னு எங்கள் அண்ணே அதுக்கு வந்துச்சு. அண்ணே என்ன ஜிபே கேட்குதாங்க அண்ணே? சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற நேற்று நீலகண்டை மாட்டினா பிள்ளைங்க வா. நீலகண்டை சிசியந்தே இந்த கோலகண்டை எனது அன்பு மச்சான். மாமா சொல்லுங்க மாமா. இவங்க அப்பா ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏ மையன், எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள அகரம் கருப்பையா மச்சான் அவர்கள் சீன்தாளம். நீ பொழந்தது ஒரு இரு. நீ எலெக்ஷனில் நிற்காத, நாட்டுக்கு நெல் இல்லை மாப்பிள்ள, இந்த வட்டம் சட்டமன்றத்துக்கு நிற்க போகிறோம். உங்கள் தொகுதி தானே மானாமரி தொகுதி. சொன்னது உண்மைதான். சிவகங்கை மாவட்டம் மானாமரி தொகுதி. மரியாதைக்குரிய 15 ஆண்டு காலம் 3 பேர் எம்எல்ஏ பாரமலை 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 எனது தகப்பனார், இவருடைய மைத்துனர். எங்கே அதெல்லாம் இங்கே உன்னை பிரச்சாரம் பண்ண வர சொல்ல. எங்களுக்கு தேவை நீ தாளம் போடணும். போட்டுருவான். கரெக்டாக போடணும். போடுமாம்மா, சொல்லுமாம்மா. மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில், மலை உச்சியில் நாம் பாட்டு படிக்கிற நீ ஒத்தையில், பச்சை மலை போவு நீ உச்சி மலை தேரு. போட்டுருவா மச்சான், தாளம் போட்டுருவா. போடு. ஏய் மதுரை முத்து ப்ராப்பர்ட்டி காமெடி தான்டா. அள்ளிட்டான அந்த கப்பக்கால் முண்டை. தென்றல் உறங்கிய போதும் இந்தா அந்த பஸ் ஸ்டாண்ட் அடி வந்துட்டான் பாரு. வாடி பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு போகிற முன்னு வார்த்தை சொல்லி போனவல்லே நாகரத்னமே. வயசில் பெரிய ஆள்னு பார்க்குறேன். போயிரு குண்டக்க முண்டக்க விளக்கமாக அடிச்சு போடுவேன்.
அந்த கொலுசு கடை ஓரத்துல பாட்டு வந்துச்சுல, அந்த பாட்டு கடைசியா சிஞ்சன் தாளம் போட்டது யாரு? இவர் தானே. பாட்டு போடியா மச்சான், இங்க வா மச்சான், ஒரு பாட்டு பாடு. உன் தொண்டையில பாடுவனே சூப்பர் சிங்கரை விஜய் டிவியில் சேர்த்து விடுறேன். ஒரே ஒரு பாட்டு மச்சான். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ உள்ள பாம்பு வந்து. ஏய் லூசாடா, நாடக மேடையில் முனி ஓட்டம் இருக்கு, இப்போ எடுக்கிறேன். தென்றல் வந்து தீண்டும் போது பாம்பு வந்தமா, இந்த வரமுடிய படி ராஸ்கல் வந்து விட்டார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களது கேப்டன், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். இவரை எந்த மேடையிலையும் பேசுவேன், ஏன்னா எத்தனையோ ஏழைவாழைக்காக சோறு ஓட்டு வளர்த்த மகா. பசிக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதுங்கய்யா. நீங்கள் என்னை எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. என்னுடைய அன்பாலயத்தில் ஒரு பிக்கப் வண்டி அன்பாலய ஜாமாயத்திற்காக வாங்கும்போது வலதுபுறம் டோரில் முத நான் வரைஞ்ச படமே கேப்டனுடைய புகைப்படம் தான். இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே சங்கம்பட்டி கேப்டன் குமார் அன்பாலயத்துக்காக எங்கள் அண்ணன் 501 கொடுத்துருக்கு. கேப்டன் புகழ் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் கேப்டனை சொல்லிக்கொண்டே இருக்கும், இந்த தமிழகம் நினைத்து கொண்டே இருக்கும். சாமி அழைக்க மாத்தியாரே. அப்போ அது வந்து சாமி என்னமா யாரு மேல கண்ணமா, நீ அவரை கட்டிக்க சம்மதமா, அம்மள விக்கிற கண்ணமா ஓ மனசுக்குள்ள என்னமா, யாரு மேல கண்ணமா, நீ அவரை கட்டிக்க சம்மதமா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரே ஒரு பிரேரைஸை எடுத்துக்கொண்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது பசுபதி ஆடியோஸ், டி கவுண்டன்பட்டி. பசுபதி 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 மைசட்டு இதுதாம்மா, பக்கத்தூர் கிராமம் ஓ ஊரம்மா, உங்க ஓனரு எங்க அம்மா, இங்கேதான் இருக்கியம்மா, ஒரு 100 ரூபாய் தரலையம்மா, பசுபதி மைசட்டு இதுதாம்மா, டீ கவுண்டம்பட்டி சொந்த ஊருமா, நீ பாக்கெட்ட நோண்டுற பசுபதி மைசட்டு வாழ்கம்மா, நான் பார்த்து படிச்ச கிராமம் இதுதானம்மா, எங்க பசுபதி மைசட் வாழ்க 100 ஆண்டு, எங்க பசுபதி மைசட் வளர்க பல்லாண்டு. சட்டிக்குள்ள அவளை வச்சிருந்த 100 ரூபா தர, அது ஓன் சட்டி ஓன் காசு. நன்றி அண்ணே, சூப்பர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எங்கள் அண்ணே. அது சிரித்த முகத்தோடு இருக்கிறதுனால வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஆளாக வரணும். அப்பையும் உன் தம்பி தான் பார்ப்போம். நல்லா இருந்தே. நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். டி கவுண்டம்பட்டி, SR சேது, SR சரவணன் குடும்பத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தாளம்பாடி. நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள் TSPK சண்முகம், டி கவுண்டம்பட்டி. எங்கள் அண்ணன் சண்முகமும் அன்பு தம்பி இங்கே வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்ற MKM லைவ் தம்பி அலங்கம்பட்டி மணிகண்டன் அவர்களுக்கும் கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை தம்பிகளுக்கும் வாழ்த்துக்கள் தம்பி. ஒவ்வொரு பேரை சொன்னோம்னா தீபாவளி வரப்பட்டுரும். வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார். உலகத்தில் குருநாதர் இல்லாத எந்த கலையும் கற்றுக்கிட்டா அது நிரந்தரம் அல்ல. ஒரு வேலையை இன்னொருத்தர பழகாமல் திமுருக்கு செஞ்சால் அது நிரந்தரம் இல்லை என்று சொல்லுகிறேன். தனக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த கற்றுக் கொடுத்த குருநாதர் உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டினாலும் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் வாத்தியாருக்கு நீங்கள் துரோகம் பண்ணிடுறாங்க. யாருனால வாழ்க்கையில் முன்னேறணுமா அவதாயா சாமி. எங்கள் வாத்தியார் இல்லைன்னா அந்த கோமாளி பைய கிடையாது. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். மானாமதுரை சோனியாவிலேருந்து திரும்பும் தாயமலை ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டர். இடது பக்கம் வத்தாத 3 அடி ஊற்று தண்ணி,
வலது பக்கம் 600 வருஷமாக வெட்டாத சீமக்கரை உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த அந்த எம்கேஆர் பார்த்த வேலை சின்ன வயசிலே குடும்ப கஷ்டத்தினால் படிப்பறிவு இல்லாட்டாலும் நான் செய்த தொழில் நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. செய்யும் தொழிலே தெய்வம். இதில் பெருமையெல்லாம் கிடையாது. அதை நான் எங்கேயும் சொல்லுவேன். கள்ளிசேரி கிராமத்திலிருந்து பெற்ற தாய்க்குத்தான் பசியோட அருமை தெரியும். எங்கள் அம்மாவை பிறந்த பொன்னிய பூமியிலே எங்கள் ஆத்தாவுக்கு பேர் சேர்க்கணுன்றக்காகத்தான் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். எத்தனை படத்துக்கு என்னை கூப்பிட்டாலும் ஏன் நான் போகவில்லை என்றால், நான் போய்விட்டால் அன்பாலயத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பட்னியாக கடந்து விடுவார்கள். எங்கள் அண்ணன் தம்பிகளை தினசரி நான் பார்த்து பழக முடியாது என்பதற்காகத்தான் எத்தனை தூரத்துக்கு சினிமாவுக்கு போனாலும் ஆயில் உள்ளவரை நாடகத்திலே கோமாளியாக இருப்பேன். அடியன் எம்கேஆர் பபுனுகாமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு வரேன். வெற்றி எல்லாம் உங்க கூட வரும். நீங்க பூமியிடம் நல்ல பெருன பெறும். சத்தியத்தை தின காத்து வரும். அந்த சாமி தினம் கூட கூட வரும். அண்ணனையா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா அண்ணனையா அண்ணனையா அன்புள்ள மன்னரையா ஊரெல்லாம் உண்டாடும் உள்வேலையா அடனி தங்க கட்டி சிங்க குட்டி ஆம்பளை ஊரா ஆண் சிங்கங்களை ஊரா கேப்டன் தாயா. அத்தனை பேருமே எனக்கு விஜயகாந்த் ஐயா தான். முடிஞ்சு போயிட்டு வரவா. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் கோமாளிக மேடையில எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தை அந்த ஆடு நம்பும். எக்கோ குறை வளர்க்குற ஆளை என்னைக்காவது ஆடு நம்புமாப்பா? அறுக்கிறவனத்தையும் நல்லா நம்பும். வளர்க்குற ஆள் என்ன கோதுமை தவிடு ஓடு அகத்தி கொலை ஓடு. நீ படுத்து கிடக்கும் போது உன் கம்பு கூட்டு மதுரை கூட திங்கி அந்த கிடா குட்டி உன்னையும் நினச்சி பார்க்காது. இந்த வியாபாரியத்தையே ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. ஏன்னா வியாபாரிதான் வந்தவனே தொடையை ஒரு பிடிப்பார். இப்படி பிடிப்பார். அந்த கிடா நினைக்கும், பரவாயில்லையுமே அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போகிறானே. அந்த வெதரை பிடிச்சி ஒரு கசக்குவார். கிஜா கிஜா கிஜா. இப்போ கிடா நினைக்கும், பரவாயில்லையே நல்லா அடிச்சு விட்றானே. ஓனர் கூட அப்படி செஞ்சதில்லை. இவன் யார் திடீர்னு வந்தேன் நல்லா மசாஜ் பண்ணுறான், நீக்கு ஒரு பெட்டு படம்லாம் ஓட்டுறான், நல்ல புறவாக இருக்கேன் அப்படின்னு அந்த கடை நம்பி போயிடும். காலையில் 5 மணிக்கெலாம் தண்ணியை தொளிச்சு வெட்டி போடுவேன். அதனால தான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எழுதி வச்சாங்க. தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வரேங்க. உன்னுக்கு போற அண்ணன் தம்பிகளை இருந்து வாங்குங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வரேங்க. மக்கள் மனிதை விட்டு என்று மரியாதை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாடலை பாடிவிட்டு கதைக்கு செல்கிறோம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து
விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே